ஹாய்ங்க, மரவள்ளிக்கிழங்குல இப்படி கூடி ஒரு டிஷ் பண்ண முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, விசில் போனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற நாரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள், இப்படி பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, இது சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இது துணியில் ஓட்டு திரட்டி எடுங்க, இல்லைன்னா கையில் ஒட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. இப்போ தவா காய வச்சுக்கோங்க. காய வச்சு அதில் போட்டு எடுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது உண்மையாலுமே சாப்பிட்றதுக்கு பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் இருந்ததுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.